தற்போது வந்த செய்தி, மருத்துவ மாணவர் சரவணன் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. சுதர் கே குப்தா தலைமையிலான மருத்துவ குழுவின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்து டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் பேசலாம். நிரஞ்சன், இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன விவரங்கள் வெளியாகியிருக்கிறது, சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இந்த சரவணனின் இந்த மர்மமான மரணம் குறித்து அவரது தந்தையானவர் மனு தாக்கல் செய்திருந்தார். கணேஷ் என்பவர் அவரது தந்தை. அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவினை விசாரித்த டெல்லி உயர் நீதிமன்றம் இந்த பிரேத பரிசோதனை மற்றும் முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர் காப்பியை நீங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் அந்த சரவணனின் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய உடற்கூறு ஆய்வு அறிக்கையானது தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆய்வறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள், இது தற்கொலையாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. தானாக அவர் அந்த ஊசியை செலுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இருந்து வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊசியை செலுத்தியவர்கள் நிச்சயமாக இந்த துறையில் தொடர்ந்து பிரதிநிதித்துவம் பெற்ற ஒரு எக்ஸ்பர்ட்டுகளால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஒருவரோ அல்லது 2-3 பேரோ சேர்ந்து கூட பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அந்த அறிக்கையில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக அவரது உடற்கூறுகள் பல்வேறு தரப்பிலும் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த விஷயமானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்காக 4 மருத்துவர்கள் இந்த உடற்கூறு ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான தெளிவான அறிக்கையானது தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரித்திகா, நிரஞ்சன், இது தொடர்பாக எய்ம்ஸ் மருத்துவ நிர்வாகம் தரப்பில் எதுவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இது சம்பந்தமாகத்தான் நாம் அவர்களிடம் தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். ஆனால் தற்பொழுதுதான் இந்த தகவலானது வெளியேறுகிறது என்ற காரணத்தினால் அவர்களுக்கு சம்பந்தமான எந்த விதமான உடனடியாக தகவல்களை நமக்கு தர மறுத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களிடம் நாம் பேச முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று மாலைக்குள் அதற்கான எய்ம்ஸ் நிர்வாகம் இந்த விஷயத்தில் என்ன கூறுகிறது என்பதற்கான கிடைக்கும். எய்ம்ஸ் நிர்வாகம் இந்த விஷயத்தில் மிக தெளிவாக கூறியிருந்தார்கள், இது தற்கொலையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது என்று மிக திட்டவட்டமாக கூறியிருந்த நிலையில் தற்பொழுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இந்த மாதிரியாக வந்திருக்கின்றது. தொடர்ந்து அந்த எஃப்ஐஆர் காப்பியும் நமக்கு பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அவை கிடைக்க பெற்ற பின்னர் தான் இது என்ன மாதிரியான வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, தற்கொலை வழக்காகவா அல்லது இது ஒரு கொலை சம்பந்தப்பட்ட வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, காவல்துறையினர் என்ன மாதிரியான விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார்கள், எய்ம்ஸ் நிர்வாகத்திடம் அவர்கள் ஏதேனும் விசாரணையை மேற்கொண்டார்களா அல்லது உயர் நீதிமன்றத்தில் சம்பந்தமான அறிக்கையை தாக்கல் செய்யும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை குறிப்பிடுவார்கள் உள்ளிட்டவை அனைத்தும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உடற்கூறு ஆய்வின் மூலமாகத்தான் தற்பொழுது இறுதியாகி இருக்கின்றது. இது சம்பந்தமாக அந்த சரகத்துக்கு உட்பட்ட ஹவுஸ்காஸ் காவல் நிலையத்தில் தான் இந்த வழக்கானது தற்பொழுது இருந்து வருகின்றது. அங்கு சென்று நாம் இது சம்பந்தமான தகவல்களை சேகரிக்கும் பட்சத்தில் தான் இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள், காவல்துறையினரின் விசாரணை வளையம் எந்த அளவுக்கு விரிந்திருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் தெரிய வரும். ரித்திகா, நிரஞ்சன், ஏற்கனவே அவர் விஷ ஊசி போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தான் கூறப்பட்டது. தற்போது பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் அதாவது தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பு இல்லை என கூறப்பட்டிருக்கு. இதன் எதிர் அடிப்படையில் வைத்து கூறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது ஏற்கனவே இந்த விஷயத்தில் பல்வேறு மர்மங்கள் நிலவி வந்தது. அவர் வலது கை பழக்கமுடையவர், அதாவது ரைட் ஹேண்ட் யூசராக இருக்கக்கூடியவர். ஆனால் இந்த ஊசியானது அவரது வலது கையில் தான் பொருத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவல் தான் முதலில் நமக்கு கிடைத்திருந்தது. இது சம்பந்தமான விரிவான தகவல்களை எய்ம்ஸ் நிர்வாகம் கொடுக்கப்படவில்லை. ஒருவர் தனது கையால் தானே எவ்வாறு அந்த ஊசியை செலுத்திக் கொள்ள முடியும், அது சாதாரண ஊசி அல்ல, அது இந்த மன அழுத்தம் உள்ளிட்ட விஷயங்களை குறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய பிரத்யேகமான ஒரு ஊசியாகத்தான் அது இருந்து வருகின்றது. அதனை அளவுக்கு அதிகமாக செலுத்தும் பொழுது இருதயம் நின்று போதல் உள்ளிட்ட சில முக்கியமான அறிகுறிகள் ஏற்பட்டு பின்னர் உயிரிழப்பானது ஏற்படும். இதுதான் அந்த வழிமுறையாக இருந்து வருகின்ற சூழ்நிலையில் இது என்ன மாதிரியான முறையில் அவர் பயன்படுத்தினார் என்பது சந்தேகமாக இருந்து வந்தது. தொடர்ந்து அவருடன் படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, மருத்துவ நிபுணர்களிடம் கேட்ட பொழுது இது அவ்வாறு தானாக செலுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதுதான் கூறப்பட்டிருந்தது. இப்பொழுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டிலும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் கூறப்பட்டிருக்கின்றது. தானாக அவர்
மருத்துவர் அந்த ஊசியை செலுத்தி இருப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. அதற்கு மாறாக யாரோ ஒருவர் இந்த விஷயத்தில் நிபுணத்துவம், நானோ நீங்களோ அந்த மாதிரியான ஊசியை போடுவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. மருத்துவர்களாகவோ அல்லது இதில் நிபுணத்துவம் பெற்றவர்களாகவோ இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் அந்த மாதிரியான ஊசியை செலுத்த முடியும். எனவே அந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இந்த ஊசியை செலுத்தியிருக்கிறார்கள் என்பது தற்பொழுது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. ரித்திகா, நிரஞ்சன், இந்த மருத்துவ மாணவரின் மரணம் குறித்து மருத்துவ குழு என்ன மாதிரியான ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டிருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது உடற்கூறு ஆய்வு என்னும் பொழுது தனித்தனியாக உடல் பாகத்தில் மிக முக்கியமாக இருதயம் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான பாகங்களை தனித்தனியாக சோதிப்பார்கள். எந்த இடத்தில் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியாக இருக்கிறது என்பது. இது ஒரு விஷ ஊசி மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுவதன் காரணமாக அவருக்கு ஆரம்ப கட்டத்தில் அந்த இருதய அடைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் நேர்ந்து அதன் பின்னர் அவருக்கு உயிர் போயிருக்கலாம் என்பதுதான் தற்பொழுது கூறப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான பல்வேறு விவரங்களை சேகரிப்பதற்காகத்தான் தொடர்ந்து நாம் எய்ம்ஸ் நிர்வாகத்திடம் தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகின்றோம். ஆனால் இதுவரை அவர்கள் எந்த விதமான பதிலையும் தெரிவிக்காத நிலையில் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூறப்பட்டிருக்கின்ற மற்ற பல விஷயங்கள், மொத்தம் 4 பக்கம் கொண்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாகத்தான் இருந்து வருகின்றது. தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த முக்கியமான அவர் என்ன காரணத்தினால் இறந்தார் என்பதற்கான காரணத்துக்கானதான் கிடைத்திருக்கின்றது. இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டார் உள்ளிட்ட தகவல்களை நாம் தொடர்ந்து சேகரிக்க முயற்சி செய்து வருகின்றோம். காவல்துறையினரிடம் இது சம்பந்தமாக கேட்கும் பொழுது பல்வேறு விவரங்கள், இது சம்பந்தமான முழு விவரங்கள் தெரிய வரும். உடனடியாக இந்த விஷயங்கள் சரவணனின் குடும்பத்துக்கு தெரியப்படுத்தாக வேண்டும். அவர்கள் இந்த விஷயத்தில் என்னென்ன மாதிரியான கேள்விகளையோ சந்தேகங்களையோ எழுப்புகிறார்களோ அதன் அடிப்படையில் அவர்களுக்கான அந்த பதில்களானது கிடைக்கப்பெறும். ரத்திகா, மருத்துவ மாணவர் சரவணன் உயிரிழந்தது தொடர்பான பின்னணி பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது இந்த சரவணன் என்பவர் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்திருக்கிறார். மருத்துவ படிப்பின் பொழுது அதிகப்படியான மதிப்பெண்கள் பெற்று எய்ம்ஸ் அதுவும் டெல்லி எய்ம்ஸ் என்று கூறும் பொழுது நாட்டிலேயே மிக முக்கியமான ஒரு கல்விக்கூடமாக பார்க்கப்படுகின்றது. மருத்துவ படிப்பிற்கு மிகவும் ஏதுவான ஒரு அனைவரும் கிடைக்க பெறாத ஒரு மருத்துவக் கல்லூரியாகத்தான் இருந்து வருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது திருப்பூரில் ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து பின்னணியை கொண்ட இவர் இந்த இதில் மேல் படிப்புக்காக சேர்ந்திருக்கின்றார். எம்டி என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவ மேற்படிப்புக்காக சேர்ந்திருக்கின்றார். சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு உள்ளாகவே பல்வேறு மன அழுத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் காரணமாக இவர் அவரது அறையில், அதாவது அன்றைய இரவு அவர் அந்த டியூட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஆய்வுகளுக்கு சென்றிருக்கின்றார். தொடர்ந்து நோயாளிகளையும் கவனித்திருக்கின்றார். பின்னர் அவர் அறைக்கு திரும்பிய பொழுது மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்கின்றார். அவருடன் விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் கூறியதன் தகவலின் அடிப்படையில் எய்ம்ஸ் தரப்பினர் அவரை கைப்பற்றி உடனடியாக இது சம்பந்தமாக அவரது குடும்பத்தாருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் கூட குடும்பத்தார் தொடர்ந்து இது தற்கொலையாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை, அவர் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர், இந்த மாதிரி கோழைத்தனமான விஷயங்களை செய்ய மாட்டார் என்ற விஷயத்தை தான் ஆணித்தரமாக தெரிவித்திருந்தார்கள். அதன் பின்னர் தான் இந்த விஷயத்தில் தொடர்ந்து எய்ம்ஸ் நிர்வாகமும் சரி காவல்துறையும் சரி மெத்தனமான போக்காக இருக்கிறார்கள் என்று கூறிதான் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து தங்களது அந்த நெருக்குதல்களை கொடுத்து வந்தார்கள். குறிப்பாக அன்புமணி நேரடியாக டெல்லிக்கே வந்து காவல்துறை ஆய்வாளரை நேரடியில் சந்தித்து இந்த விஷயம் தொடர்பாக நீங்கள் தனிப்படை அமைக்க வேண்டும் என்று கூறி கோரிக்கை வைத்திருந்தார். இது மாதிரியான பல்வேறு நெருக்குதல்கள் தொடர்ந்து இருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் சரவணனின் தந்தை கணேஷ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவினை விசாரித்த உயர்நீதிமன்றம் 4 வார காலத்திற்குள் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். நிரஞ்சன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அதுக்கு முன்னதாக நம்ம திருப்பூர் செய்தியாளர் சுரேஷிடம் பேசலாம். சுரேஷ், மருத்துவமான சரவணன் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல் தெரிய வந்திருக்கு. இது குறித்து அவங்களோட பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கு. அவங்க தொடர்பாக எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா? லத்திகா, இது தொடர்பாக அவரது தந்தை கணேசனிடம் நாம் தொடர்பு கொண்டு பேசினோம். அவர் தற்பொழுது திருப்பூரில் இல்லை என்றும் தனக்கு இது தொடர்பான எந்த ஒரு அறிக்கையும் தனக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மரணம் தொடர்பாக முதலில் புதிய தலைமுறையில் தான் நம்ம இந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதாவது கடந்த ஜூலை 12ஆம் தேதி அவருடைய உடல் திருப்பூர்ல நல்லடக்கம் செய்யப்பட்டது. அப்பொழுதுதான் அந்த அவருடன் படித்த மாணவர்கள் தனது நண்பர் சரவணனுடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாக அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தனர். அப்பொழுது புதிய தலைமுறை நேரடியாக சென்று கலாய்வில் ஈடுபட்டு
இது குறித்த ஒரு தகவலை நாம் வெளிக்கொண்டு வந்தோம். இது தொடர்பாக அவருடைய பெற்றோர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் என அனைவரும் மருத்துவ கல்லூரிகளில் ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபட்டு நம்ம காண முடிந்தது. இது தொடர்பாக டெல்லி போலீசார் தொடர்ந்து மெத்தட் வந்ததாகவும் தங்களுக்கு உரிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்த நிலையில் அவர்கள் சட்ட ரீதியாக இந்த தனது மகனுடைய இந்த மர்மமான மரணம் குறித்து சந்திக்க நேரிட்டது. அதன் விளைவாக தற்பொழுது நீதிமன்ற தலையீட்டின் பிறகு தற்பொழுது அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் தற்கொலை அல்ல என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அந்த பெற்றோர்கள் மத்தியில் நாங்கள் சந்தேகித்தது உண்மை என்பது தெரிய வந்திருக்கு. இருந்த போதிலும் தங்களுக்கு இது தொடர்பான அறிக்கை வரவில்லை. ஆனால் நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம், சரவணன் எப்பொழுதும் மன தைரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் இந்த மாதிரி ஒரு தற்கொலை ஈடுபடுகிற வாய்ப்பில்லை என்பதை அவர் முதலில் இருந்தே அழுத்தமாக தெரிவித்து வருகின்றனர். சுரேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. மருத்துவ மாணவர் சரவணனின் உறவினர் சரவணகுமார் தொடர்பில் இருக்கிற அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணகுமார். வணக்கம். அதாவது மருத்துவ மாணவர் சரவணன் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என பிரேத பரிசோதனை அறிக்கை தகவல் வெளிவந்திருக்கு. இது பற்றி உங்களுக்கு விஷயங்கள் தெரிய வந்திருக்கா? இது பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? எங்களுக்கு முறையான தகவல்கள் இன்னும் வந்து சேரவில்லை. பட் ஓவரால் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அவங்க சூசைட்லாம் பண்ணிக்க வாய்ப்பில்லை, யாரோ சம்மன் would have tried to kill him அப்படிதான் வந்திருக்குங்க. அதாவது அவர் தற்கொலை செய்ய வாய்ப்பில்லை, யாரோ அவரை கொலை செய்து முயற்சித்திருக்கிறார்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே எங்களோட நிலைப்பாடு சரவணன் அவர்கள் தற்கொலை செய்ய வாய்ப்பே இல்லை என்பதுதான். இதை நிரூபிக்கும் வகையில் தான் மருத்துவ அறிக்கை இருக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம். குற்றவாளிகள் விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் நம்புகிறோம். அதாவது இந்த ஆய்வுக்கு தொடர்ந்து உங்க சார்பில் நீங்க என்ன மாதிரியான உதவிகளை செஞ்சிருந்தீங்க, என்ன மாதிரி கோரிக்கை நீங்க முன் வச்சிருந்தீங்க? இதுல நாங்க நீதிமன்றத்தில் வைத்த கோரிக்கை என்னவென்றால், டாக்டர் சரவணன் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பே இல்லை. மேலும் அவரை யாரோ திட்டமிட்டு கொலை செய்திருக்க வேண்டும். அது என்ன காரணம் என்றும் விரைவில் கண்டறிய வேண்டும். ஆகவே இது தொடர்பாக நீதிமன்றமே முன்வந்து நீதிமன்றத்தின் மேற்பார்வையின் படி வழக்கை நடத்த நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். அது தொடர்பாக நாங்கள் நீதிமன்றத்தின் பதிலையும் நவம்பர் மாதம் வரும் அடுத்த ஹியரிங்கில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கோம். சரவணகுமார், தற்போது அந்த தற்கொலை செய்திருக்க வாய்ப்பு இல்லை என பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல் வந்திருக்கு. இப்ப அடுத்த கட்டமா நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? அடுத்த கட்டமாக சட்ட நடவடிக்கைகள் என்ன செய்ய வேண்டும் என்று கலந்தாலோசித்து அதன்படி முடிவெடுக்கப்படும்.